ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 1 6வது வசனத்தை இன்று தியானிக்கிறோம். அதாவது இறுதி வசனத்தை தியானிக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளில், நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவுக்கு இட்டுச் செல்லும் என்று வாசிக்கிறோம். திருப்பாடல் முழுவதும் பொல்லாராய் வாழ்வோரின் நிலையையும் நல்லாராய் வாழ்வோருடைய நிலையையும் எடுத்து எம்புகிறது. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்ற வரிகள் கடவுளுடைய திருவுளப்படி தீமைக்கு இடம் கொடாது இறைவார்த்தையில் வேரூன்றி அதை வாழ்வாக்குவதில் மகிழ்ச்சி கொண்டு வாழக்கூடியவர் செய்யும் எல்லா முயற்சிகளையும் குறிப்பாக கருத்தில் கொள்வார் என்ற வரிகள் வழியாக அவருடைய ஜெபம், அவர் ஏறெடுக்கிற முயற்சி, அவர் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். கடவுள் அவர்களையும் நிலை வாழ்விற்கு ஏற்றுக்கொள்வார் என்ற பொருள்படும்படி கருத்தில் கொள்வார் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார். பொல்லாரின் வழியோ அழிவுக்கு இட்டுச் செல்லும் என்ற வரிகள் வழியாக அவர்கள் கடவுளுடைய கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள், முடிவற்ற துன்பத்திற்கு அவர்களை நடத்தி செல்கிறவர்கள், தீமையின் பிடியில் சிக்கொண்டிருப்பதால், இறைவார்த்தைக்கு எதிரான வாழ்க்கையிலே ஊறிப்போயிருப்பதால், கடவுளுக்கு எதிரான வாழ்க்கையே அவர்களுக்கு மகிழ்வு என இருப்பதால் அவர்கள் அழிவை எட்டுவார்கள். நேர்மையாளருக்கு குறிக்கப்பட்ட நிலை வாழ்வுக்கு உரிமையற்று போவார்கள் என்று தெளிவுபடுத்துகிறார். நல்லாராய், கடவுளுக்கு விருப்பமுடையவர்களாய், பேறு பெற்றவர்களாய் வாழ இந்த திருப்பாடல் கொடுக்கும் அழைப்பை வாழ்வாக்க இறை வார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதை வாழ்வாக்குவதிலே பெருமகிழ்ச்சி கொள்வோம். இந்த வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்கும் நிலை வாழ்க்கையிலும் கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு பேரின்பம் தருவார். நன்றி.